بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى. إن إلى ربك الرجعى. أرأيت الذي ينهى عبدا إذا صلى. أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى. أرأيت إن كذب وتولى. ألم يعلم بأن الله يراه. كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديه. سندع الزبانية. كلا لا تطعه واسجد واقترب. ரவுலத்துல் ஹாஃபில நூறான பாதை மாவனலை நிலத்தில் மலர்கின்ற ஓலி உயன்பத்தை ஊரிலே எங்கள் பெருமை. ரவுலத்துல் ஹாஃபிலா நம் நம்பிக்கையின் வீடு அல்லாஹ்வின் வார்த்தை நம் இதயத்திலே வீசும். குர்ஆன் மனநம் நம் உயிரின் ஓசை அறிவும் ஆக்கம் இங்கு மலரும் ஆசை தக்வா வழியில் நோக்கம் தெளிவோம் இஸ்லாமிய ஒளியில் நம் பயனருவி. ரவுலத்துல் ஹாஃபில நம் மாணவிகளான நம் நம்பிக்கையாய் நாள்தோறும் நம் ஊரில் வளர்கின்ற ஒளியாய் அறிவொளியே. நம் ஒவ்வொரு பாடமும் ஆன்மா பயணத்தில் நம் அடியொலியும் மௌன தருணத்தில் அவாயிர நம் ஓசை மனத்தின் செருகில் மென்மையும் செல்கிறது போதை. தஜ்ஜீதின் நியமனம் நம் நாவினில் ஒலி ஹதீஸ்களின் அர்த்தம் நம் மனதில் வாரி அரபெழுத்துக்கள் பூங்காட்டாய் பரவி அல்லாஹ்வின் கலாம் நம் உள்ளத்தில் பதித்து. ரவுலத்துல் ஹாஃபிலா நம் நம்பிக்கையாய் மாணவிகளின் இதயத்தில் எப்போதும் வாழ்க. நாள்தோறும் நம் ஊரில் வளர்கின்ற ஒளியாக ஓர் நாளில் நாங்கள் உம்மத்தின் முன்னணி. நல்லடக்கத்தில் நம் பெருமடையாளம் அல்லாஹ்வின் ரம்தில் நம் மனமலரட்டும். ரவுலத்துல் ஹாஃபிலா வாழ்வில் வேரடை கட்டும். ரவுலத்துல் ஹாஃபில நூறான பாதை மாவனலை நிலத்தில் மலர்கின்ற ஓலி உயர்வத்தை ஊரிலே எங்கள் பெருமை. ரவுலத்துல் ஹாஃபிலா நம்பிக்கையின் வீடு அல்லாஹ்வின் வார்த்தை நம் இதயத்திலே வீசும் நம் இதயத்திலே வீசும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் சிறு சம்பவத்தை கூற முன்வந்துள்ளேன். பெற்றோர்களுக்கு தொண்டு. ஷார்புதீன் ரஹ் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மீது அல்லாஹ்வின் அருள் உண்டாகுக. அவர் தம் தாய் தந்தைக்கு மிகவும் மதிப்பும் கண்ணியமும் அளித்து வந்தார். எப்போதும் அவர் தாய் தந்தையார் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். அவர்களுக்கு பணிவிடை செய்ய எப்போதும் காத்திருப்பார். ஒரு நாள் அவருடைய தாயார் சோர்வாக படுத்திருந்தார். அப்போது அவருக்கு தாகம் எடுத்தது. மகனே, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என கூறினார். ஷார்புதீன் ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொண்டு வர போனார். பானையிலிருந்து நீர் மொண்டு கொண்டு வந்தார்.
அதற்குள் தாயார் உறங்கிவிட்டார். இப்போது என்ன செய்வது? எழுப்பினால் தாயாருக்கு கஷ்டம் ஏற்படலாம். ஆகையால் எழுப்ப விரும்பவில்லை. தண்ணீர் குவளையை கையில் ஏந்திய வண்ணம் அங்கேயே நின்றார். தாயார் எப்போது கண் விழிப்பாரோ, எப்போது தண்ணீர் கேட்பாரோ, கேட்டவுடன் தண்ணீர் கொடுக்க காத்து நின்றார். அவ்வாறே இரவின் பெரும் பகுதி கழிந்துவிட்டது. அவர் குவளையை ஏந்தியபடி நின்று கொண்டே இருந்தார். தாயார் கண் விழித்தார். மகன் தண்ணீர் குவளையுடன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். மகனே, நீ அப்போதிலிருந்தே இப்படி நின்று கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். ஆம் அம்மா, நீங்கள் கண் விழித்தவுடன் தண்ணீர் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஷரபுதீன் பணிவுடன் தெரிவித்தார். இதை கேட்ட தாயார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நல்ல மகனுக்கு பிரார்த்தனை செய்தார். ஷரபுதீன் பெரியவனான பின் மிக பெரிய மகனாய் இறைநேசராய் திகழ்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னிலையில் சந்தர்ப்ப துஆக்கள் சிலதை கூறலாம் என முன்வந்துள்ளேன். திடுக்கத்தின் போது ஓதும் துஆ. ஹுவல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு. அவன்தான் அல்லாஹ், அல்லாஹ் எனது இரட்சகன், அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது. ஒரு கூட்டத்தை பார்த்து பயந்தால் ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். யா அல்லாஹ், அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் சூழ்ச்சிகளுக்கு பாதுகாவலனாக உன்னை ஆக்குகின்றோம். அவர்களின் தீமைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹும்ம க்ஃபினிஹிம் பிமா ஷிஅத. யா அல்லாஹ், நீ நாடிய விதத்திலே அவர்களிலிருந்து எனக்கு போதுமானவனாக ஆக்கிவிடுவாயாக. ஜின் ஷைத்தானை பயந்தால் ஓதும் துஆ. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். தான் எதிர்பார்த்தது நடக்காத போது ஓதும் துஆ. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நமக்கு அல்லாஹ் போதுமானவன், மேலும் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன். ஒரு காரியம் சிரமம் ஆகும் போது ஓதும் துஆ. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தஆலாக்குரியவர்கள், அவன் பக்கமே மீண்டும் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இறுதி வரை எனது நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் ஒரு பேச்சை பேசுவதற்காக முன்வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் என்பது வெறும் பழமையான வரலாறு அல்ல, அது இன்றும் காலத்திற்கேற்ற வழிகாட்டியாகும். அவர்களின் வாழ்க்கை எளிமையும் நேர்மையும் கருணையும் நீதி உணர்வும் நிறைந்தது. வீட்டு வாழ்க்கையில் ஒரு அன்பான கணவர், ஒரு மதிப்புள்ள தந்தை, சமுதாயத்தில் நியாயமான தலைவன், பகைவரிடமும் மன்னிப்பு செலுத்தும் மனித நேயத்துடன் திகழ்ந்தவர். அவர்கள் சொல்வது, செய்வது, அனுமதிப்பது அனைத்துமே இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு ஒரு மாதிரியானது. அவருடைய குணங்கள் சத்தியம் பேசும் நம்பிக்கைக்குரியவர் ஆக இருப்பது, வாக்குறுதி தவறாதவர், சாமர்த்தியம், பொறுமை, தாராள மனப்பான்மை, இவை அனைத்தும் நம் வாழ்வில் இணைக்க வேண்டியவை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களில் சிறந்தவர் குடும்பத்திற்காக சிறந்தவனாக இருப்பவனாகவே இருக்க வேண்டும் என்று. அதாவது நம் நேர்மையும் ஒழுக்கமும் முதலில் நம் வீட்டிலேயே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நபருக்கும் முழுமையான வழிகாட்டி. அவர்கள் மரியாதை செய்வதில் எல்லோருக்கும் சமம். எளிய மக்களுடன் உட்கார பேச தயங்காதவர், அடிமைகளுக்கும் உரிமை கொடுத்தவர், பகைவர்களிடமும் சத்தியம் நியாயமும் கையகப்படுத்தியவர். இது எல்லாமே நம்மில் ஒவ்வொருவரும் எடுத்து நடக்க வேண்டிய உயரிய குணங்கள். இன்று நாம் எதிர்கொள்வது போன்ற சமூக சிக்கல்கள், கலவரங்கள், நியாயமின்மை, மனிதநேய குறைபாடுகள் ஆகிய அனைத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் தான் தீர்வாக இருக்கிறது. அவர் வாழ்ந்தது போல வாழ முயல்வதே நம்முடைய வெற்றி. நமக்கு உண்மையான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் மூலம் மட்டுமல்ல, அவரை பின்பற்றுவதன் மூலமாகவே வெளிப்பட வேண்டும். அவர் எப்படி சிந்தித்தார், பேசினார், நடந்து கொண்டார் என்பதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதே அவருக்கு நம் உண்மையான மரியாதை.
இறுதியாக நமக்கெல்லாம் அவரை பற்றி படிப்பதும் அவரை பின்பற்றுவதும் ஒரு கடமை. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் ஒளியில் ஒளிரட்டும். வஸ்ஸலாம்.